இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கள எடுத்துக்கலாம். அவங்கள தவிர்த்துட்டு இதை போல நிறைய நடிகர்கள், பாக்கியராஜா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், இப்படி நிறைய இன்னும் எண்ணற்ற நடிகர்கள் இதே களத்தில் வந்து தோல்வியை தானே சந்திச்சிருக்காங்க. அப்போ அந்த வழியில் இவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அதாவது இதில் தான் நீங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ், அதாவது ஒரு பிழையை சொல்கிறீங்க. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்த செல்வாக்கு இந்த பாக்கியராஜுக்கோ மற்றவங்களுக்கோ கிடையாது. ஆனால் விஜய்க்கு இருக்குது. ஏன் விஜய்க்கு இருக்குன்னா, 4 வயசு குழந்தையில இருந்து 40 வயசு குமரை வரைக்கும் விஜய்க்கு ஃபேன்ஸ். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 4 பேர் விஜய்க்கு வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க. அதனால் வந்து அவருக்கு இந்த தடவை நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் மாதிரி அவர் நின்ன இடத்துல நின்று ஜெயிப்பார்.